ரீசெண்டா ஒரு ஏஐ டூல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். லிட்டரலா மேஜிக் பாக்குற மாதிரி இருந்தது. இப்போ யோசிச்சு பாருங்க, வாட்ஸ்அப்போ இல்ல அந்த மாதிரி ஒரு சாட் அப்ளிகேஷன் உங்ககிட்ட இருக்கு. அது கிட்ட போயிட்டு நீங்க எந்த டாஸ்க் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே பண்ணிருச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்போ இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணனாலோ இல்ல அமேசான்ல வாங்கினாலோ இல்ல ஜிமெயில் படிக்கணும்னாலும் சொல்லிட்டு எந்த டாஸ்க் கொடுத்தாலும் மத்த ஆப்புக்கெல்லாம் நீங்க போகாம அதுவே பண்ண எப்படி இருக்கும்? ஒரு நல்ல யூஸ் கேஸ் கொடுக்குறேன். மோஸ்டா ஜிமெயில் யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். எப்பவுமே இந்த 15 GB ஸ்டோரேஜ் லிமிட் ஃபுல்லா இருச்சுன்ற மெசேஜ் பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் அவசரமா சில மெசேஜஸ் நம்ம டெலிட் பண்ணுவோம். எது டெலிட் பண்ணணும் எதை டெலிட் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது. மேனுவலா பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா டெலிட் பண்ணுவோம். இப்போ நீங்க டெலிட் பண்ணாம அதே வாட்ஸ்அப் மாதிரி இருக்க ஒரு சாட் அப்ளிகேஷன் கிட்ட போயிட்டு என்னோட தேவையில்லாத மெயில்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணு. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ப்ரொமோஷன் மெயில் எல்லாம் வந்திருக்கும், இல்ல அதிக ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய இமெயில்ஸ் எல்லாம் அதுல எதெல்லாம் தேவையில்லைன்னு பார்த்து அதை மட்டும் டெலிட் பண்ணு. ஆட்டோமேட்டிக்கா ஒரு 30,000 இமெயில் அதை டெலிட் பண்ணி உங்களுக்கு ஸ்டோரேஜும் எடுத்து கொடுத்தா எப்படி இருக்கும்? இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணுவோம், இல்ல எங்க இருந்தாலும் ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸும் ஃபோல்டர்ஸும் நம்மளோட கம்ப்யூட்டர்ல சேர்ந்துரும். கம்ப்யூட்டர் வாங்கின புதுசுல எல்லாத்தையும் ஒழுங்கா ஆர்கனைஸ்டா வைக்கணும்னு யோசிப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போனா குப்பை மாதிரி கண்ணா பின்னான் ஃபைல்ஸ் இருக்கும். இதுல நிறைய ஃபைல்ஸ் நம்ம யூஸே பண்ண மாட்டோம், இடத்த அடைச்சு வச்சுட்டு இருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும்னு தோணும், ஆனா சோம்பேறித்தனத்துல எதுவுமே பண்ண மாட்டோம். இப்போ அந்த ஏஐ அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு கச்சா முச்சான்னு இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ்டா வை, அதே மாதிரி ஒரு 3-4 வருஷமா நான் யூஸ் பண்ணாம இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீ டெலீட் பண்ணிருன்னு சொன்னீங்கன்னா அது எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா மேஜிக் மாதிரி ஃபோல்டரா ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சில நிமிஷத்துல கொடுத்தா எப்படி இருக்கும்? லிட்டரலா இந்த பாயிண்ட்ல நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமோ இல்ல என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே அட்வான்ஸ்டாவும் ஈஸியாவும் சிம்பிளிஃபைடாவும் ஏஐ ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு காலத்துல கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணோம்னா ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போனோம், லைப்ரரியோ இல்ல ஸ்கூலோன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். அங்க நம்ம நடந்து போய் அது கிட்ட நின்று அதை ஃபீட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வராம இருக்கும். அதாவது வீட்டுல கூட வச்சிருக்க முடியாது. அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகி வீட்டுல வாங்கி வைக்கிற கம்ப்யூட்டர் வந்து அதுவும் பெருசா இருந்திருக்கும், CPU மானிட்டர்னு சொல்லிட்டு தனித்தனியா பெருசா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகி லேப்டாப்னு வந்து எங்க வேணாலும் எடுத்துட்டு போலாம்னு சொன்னாங்க. இன்னைக்கு எல்லார் கையிலுமே லிட்டரலா இன்டர்நெட்டை எங்க இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கம்ப்யூட்டர், அதாவது போன் சொல்லிட்டு எல்லார் கையிலுமே வந்துருச்சு. படிச்சவன் படிக்காதவெல்லாம் கிடையாது, எல்லாருமே ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ற ஸ்டேட்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இப்போ இந்த பாயிண்ட்ல எல்லார்கிட்டயுமே டிஜிட்டலா ஒரு பர்சனல் அசிஸ்டன்டே வந்துட்டாங்க. அதாவது ஒரு வேலை பண்ணணும்னா நம்ம பண்ண மாட்டோம், பண்ணிருன்னு சொன்னா மொத்த வேலையும் அதுவே பண்ணி கொடுத்துரும். இந்த MC உருவானதுல இருந்து ஏஐ கிட்ட வெறும் சாட் மட்டும் எல்லாம் நம்ம பண்றது கிடையாது. அதுகிட்ட நம்ம ஏதாவது சொன்னா அது அந்த வேலையே பண்ண ஆரம்பிச்சிருது. உதாரணத்துக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும்னா ட்ரெயின் டிக்கெட் எனக்கு புக் பண்ணி கொடுன்னு சொன்னா அதுவே பண்ணி கொடுத்துரும். நீங்க மேனுவலா அந்த சைட்டுக்கு போயிட்டு ட்ரெயினை செலக்ட் பண்ணி பேமெண்ட் இனிஷியேட் பண்ணி OTP போட்டு இதெல்லாம் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. மொத்த ப்ராசஸுமே அதுவே பண்ணி டிக்கெட்டையும் சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கே கொடுத்துரும், பிரிண்ட் அவுட் பண்ணி உங்க மெயிலுக்கு அனுப்பிடும். ஏஐ ஃபியூச்சர்ல எல்லாத்தையும் மாத்திரம், ஃபியூச்சரே கம்ப்ளீட்டா மாறிடும் சொல்லுவாங்க. ஃபியூச்சர்லாம் கிடையாது, லிட்டரலா இந்த பாயிண்ட்லயே எல்லாமே மாறிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி இதெல்லாம் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லாம் டிவில சேனல் மாத்தணும்னா டிவி கிட்ட நடந்து நம்ம போயிட்டு ஒரு நாப் மாதிரி இருக்கும், அதுல சேனலை நம்ம மேனுவலா மாத்திர மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ரிமோட் கண்ட்ரோல் ஒன்று வந்ததுல இன்னைக்கு லிட்டரலா இந்த ஏஐ தான் நம்ம வாழ்க்கைக்கான ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இருக்கு. ஒரே ஒரு போன் எடுத்து ஒரே ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் ஆப் மட்டும், மல்டிபிள் ஆப்ஸ் கூட ஸ்விட்ச் பண்ண மாட்டோம். அதாவது நிறைய ஆப் நம்ம ஓபன் பண்ணி மாத்தி பண்றதுல நம்மளோட மென்டல் எனர்ஜிமே ட்ரெயின் ஆயிட்டு வரும். அதாவது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி இருக்கும்னா இந்த பாயிண்ட்ல நம்ம ஆப் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், மல்டிபிள் ஆப் ஸ்விட்ச் பண்ணி மேனுவலா எல்லாம் பண்றோம்ல, அது எல்லாமே ஏதோ ஆதி காலத்து விஷயம் மாதிரி மாறிடும். ஏஐ அந்த அளவுக்கு வேகமா எவால்வ் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஏஐன்றத பத்தி பெருசா நீங்க கேள்விப்பட்டது இல்ல, அதை யூஸும் பண்ணது இல்லைன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் கத்துக்கிறதும் டெய்லி யூஸ் பண்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்டா மாறிடும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம முன்னாடி போனோம்னா அதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சோம். இந்த சேனல் முதல் தடவை பாத்தீங்கன்னா என்னோட பேர் பூசன். ஆக்சுவலா சாஃப்ட்வேர் இன்ஜினியரா 10-12 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஃபினான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்டும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சேனல்ல ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி இதர டாபிக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ ஏஐ ரிலேட்டடா வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இதே மாதிரி கோடிங்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம், அது கத்துக்கணும்னு யோசிச்சீங்கன்னா அது வேணும்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல ஜெனரலா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கரியர் இம்ப்ரூவ் பண்றது, ப்ரொடக்டிவிட்டி, இல்ல சைக்காலஜின்னு சொல்லிட்டு என்ன டாபிக்ல பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எது அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல தொடர்ந்து வீடியோ போடலாம். இந்த சேனல் கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கும். இப்போதைக்கு எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த டாபிக்ல தான் போடணும்னு கிடையாது, பொதுவா எதெல்லாம் கத்துக்கிறேன் எதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ அது சம்பந்தமா வீடியோஸ் போடலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். சேனலுக்கு இன்னும் பேர் கூட வைக்கல, ஒரு நல்ல பேரா இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல சஜஸ்ட் பண்ணுங்க. எந்த பேருக்கு அதிகமான லைக்ஸ் வருதோ அதை சேனல் பேரா வச்சிருவோம். இன்ஃபேக்ட் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம், எது டாப் பொசிஷன்ல இருக்கோ அதே சேனல் பேரா மாத்திடுவோம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நிறைய பார்ப்போம். இப்பவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டா பிகினரா இருக்கீங்க, ஏஐனாலே என்னன்னு தெரியாது, இது வரைக்கும் நான் பார்த்தது கூட கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் எல்லாம் கிடையாது. உங்க போன் எடுத்து வாட்ஸ்அப் ஓபன் பண்ணீங்கன்னா அதுல மெட்டா ஏஐன்னு ஒரு விஷயம் இருக்கும். அது கிட்ட லிட்டரலா என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். குழம்பு வைக்கணும்னு யோசிங்கன்னா அதுக்கு ரெசிபி கேட்கலாம். இல்ல ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க, ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, இங்க இருந்து நான் முன்னேறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கைடு கொடுக்கும். இல்ல அடுத்து நான் என்ன கத்துக்கணும், எப்படி கரியர்ல இம்ப்ரூவ் ஆகணும்னு கேட்டீங்கன்னா அதுக்குமே கைடன்ஸ் கிடைக்கும். மெட்டா ஏஐ
மாதிரி ChatGPT, Geminiன்னு சொல்லிட்டு நிறைய AI டூல்ஸ் இருக்கு. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Claude AI. பேசிக்கா இந்த Claude AIயும் chat based அப்ளிகேஷன் தான். அதாவது நீங்க chatல என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், அதுக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிட்டு வரும். ரீசெண்டா Claudeல கனெக்டர்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதாவது நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களான ஜிமெயிலோ இல்ல கூகுள் கேலண்டரோ இல்ல கூகுள் டிரைவோ இந்த மாதிரியான விஷயங்களை அந்த ஆப் எல்லாம் தனியா ஓபன் பண்ணாம Claude மூலமாவே கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்றதுக்கான ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போ நம்ம பார்த்த இந்த கனெக்டர்ஸ் எல்லாம் Claude AIயோட பெய்ட் வெர்ஷன்ல தான் இருக்கும். இந்த Claude AI வெப் வெர்ஷனா உங்களோட வெப்சைட்லயும் ஆக்சஸ் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி உங்க டெஸ்க்டாப்லயுமே யூஸ் பண்ண முடியும். நான் இந்த டெமோவுக்கு டெஸ்க்டாப் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா இங்க தான் டெஸ்க்டாப் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணா டெஸ்க்டாப் வெர்ஷன்ல தான் பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எது வேணாலும் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த கனெக்டர்ஸ் Claude AIயோட ஃபீச்சர்லாம் பார்க்கும்போது அந்த பெய்ட் பிளான் டெஃபினட்டா ஒர்த்னே சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு என்னோட ஜிமெயில இங்க கனெக்ட் பண்ணிருக்கேன். எனக்கு அடுத்த சில நாட்கள்ல ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு பார்த்து சொல்லு, அது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி என்னோட கம்ப்யூட்டர்லயே டு டூ லிஸ்டா போட்டு கொடுத்துருன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னோட ஜிமெயில சர்ச் பண்ணி அதுல இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சு தனியா என்னோட கம்ப்யூட்டர்ல ஒரு நோட்டை ஓபன் பண்ணி அதுல டு டூவும் எனக்கு போட்டு கொடுத்துருது. இங்க நான் மேனுவலா என்னோட ஜிமெயில் ஓபன் பண்ணி ஒரு மெயிலையும் மேனுவலா பார்த்து எங்க அப்பாயின்மெண்ட் இருக்கு என்ன டைமுக்குலாம் நான் பார்க்கணுன்ற அவசியமே இல்லாம அதுவே சம்மரைஸ் பண்ணி எனக்கு அழகா நோட்டும் போட்டு கொடுத்துருது. இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னோட கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்றது, ஆப்பிள் நோட்ஸை ரீட் ரைட் பண்றது, இல்ல என்னோட ஃபைல் சிஸ்டம் அதாவது என் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது, Claude மூலமா என்னோட ஆப்பிள் மெசேஜஸை படிக்கிறதோ இல்ல அனுப்புறதோன்ற ஃபீச்சர் எடுக்கிறது, Spotify ரன் பண்றதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கனெக்டர்ஸை என்னால எனேபிள் பண்ண முடியும். இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் பார்ப்போம். Chrome browserலாம் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான browser tab ஓபன் பண்றோம். இதுல நிறைய தேவையானது இருக்கும், நிறைய தேவையில்லாதது இருக்கும். அது மட்டும் இல்லாம சில நேரத்துல கம்ப்யூட்டரே ஸ்லோ ஆயிரும். ஆனால் நம்மளுக்கு எல்லா டேபையும் ஓபன் பண்றோம்னா தேவையானதும் க்ளோஸ் பண்றோம்ன்ற பயத்துல க்ளோஸே பண்ணாம அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதையுமே மேனுவலா பண்ணாம என்னெல்லாம் டேப் ஓபன் ஆயிருக்குன்னு சொல்லு, நான் எதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்ணி விட்டுன்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தேவையில்லாத எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு குரோமோட கனெக்டரை எனேபிள் பண்ணிடணும். இந்த குரோம் கனெக்டர்லயே நிறைய டூல்ஸ் இருக்கும். என்னென்ன டேப் இருக்குன்னு லிஸ்ட் பண்ணலாம், இல்ல புதுசா ஒரு டேப் ஓபன் பண்ண சொல்லலாம். நிறைய விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நீங்க ஓபன் பண்ணி வச்சிருக்க சில வெப்சைட்ல இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்து கூடன்னு சொன்னாலும் அதையுமே இது பண்ணி கொடுக்கும். குரோம் மட்டும் கிடையாது, நீங்க பிரேவ் browser யூஸ் பண்ணாலும் அதுக்கும் கனெக்ட் இருக்கும். அதை எனேபிள் பண்ணீங்கன்னா நீங்க பிரேவ் யூஸ் பண்ற யூசரா இருந்தீங்கன்னா அதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்க கம்ப்யூட்டர்ல Spotify இருந்ததுன்னா அடுத்து என்ன பாட்டு கேட்கணும்ன்றதை AI கிட்ட சொன்னீங்கனாலே அதுவே மாத்திரும். அதே மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் கொடுத்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டுமே ரெடி பண்ணி கொடுக்கும். அது எதுவுமே நீங்க மேனுவலா போய் தேடி பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரே ஆப்ல இருந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இதை இப்பதான் ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டிஜிட்டல் ஆப்ஸையுமே இது கூட இன்டெகிரேட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஒரே ஆப்ல இருந்து வாட்ஸ்அப் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணலாம், கூகுள் கேலண்டர்ல ஒரு ஈவென்ட்டை ஸ்கெடியூல் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் நம்ம மேனுவலா எல்லாம் பண்ணாம நம்ம நினைக்கிறத அது கிட்ட சொன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடும். ஒர்க் ரிலேட்டடான விஷயங்களையும் ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு என்னோட யூடியூப் சம்பந்தப்பட்ட டாஸ்க் எல்லாத்தையுமே ஆசனான்ற டூல் மூலமா தான் மேனேஜ் பண்ணுவேன். அதாவது ஒவ்வொரு வீடியோவும் ஒரு டாஸ்கா கன்சிடர் பண்ணுவோம், இதை எடிட்டருக்கு ஷேர் பண்ணுவோம். எடிட்டருக்கு நான் எடுத்த வீடியோ ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு எந்த இன்ஃபர்மேஷன்லாம் வேணுமோ அதெல்லாம் ஒரு டாஸ்கா போட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். அதே மாதிரி எடிட்டர் அவங்க வேலையை முடிச்சாங்கன்னா அதுல அப்டேட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ஹாசனா டூல Claudeல கனெக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்னென்ன டாஸ்க்லாம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, ஏதாவது நான் கம்யூனிகேட் பண்ணனாலும் ஒவ்வொரு டாஸ்க்கும் மேனுவலா ஓபன் பண்ணாம இதுல நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன்னா அங்க ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா என்கிட்ட நிறைய முடிஞ்ச டாஸ்க் இருக்கு, அது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த டாஸ்க்குக்கான டேட்டாவெல்லாம் நான் டெலீட் பண்ணலாம். மேனுவலா ஒன்னொன்னா போய் டெலீட் பண்ணணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். அப்படி டெலீட் பண்ணலன்னா என்னோட போர்டு கிளட்டடா இருக்கும், இங்க நிறைய இன்ஃபர்மேஷன் பாக்குற மாதிரி இருக்கும். இப்போ Claudeல தேவையில்லாம இருக்க பழைய டாஸ்க் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா டெலீட் பண்ணிரு. நான் ஒவ்வொரு டாஸ்கா ஆட்டோமேட்டிக்கா அதுவே டெலீட் பண்ணிரும். ஒரு சில நிமிஷத்துல என்னோட போர்டுமே கிளியர் ஆயிடும். இப்போ புதுசா ஒரு வீடியோ எடுத்து கம்ப்யூட்டர்ல அதுக்கான ஃபைல்ஸ்லாம் இருக்கு. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கூகுள் டிரைவ் காப்பி பண்ணிட்டு ஸ்கிரிப்டையும் கூகுள் டிரைவ்ல இருந்து எடுத்து ஆசனால ஆட்டோமேட்டிக்கா ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணி ஜகனுக்கு அசைன் பண்றது, அதாவது என்னோட எடிட்டருக்கு அசைன் பண்ணிட்டுன்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே பண்ணிடும். இல்லனா நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நானா கூகுள் டிரைவ் ஓபன் பண்ணி இந்த ஃபைல் எல்லாம் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்கிரிப்டுக்கான லிங்கை காப்பி பண்ணணும், கூகுள் டிரைவுக்கான லிங்கை காப்பி பண்ணணும், ஆசனா ஓபன் பண்ணி கிரியேட் நியூ டாஸ்க்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மேனுவலா பண்ற மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட உண்மையாவே ஒரு அசிஸ்டன்ட் இருக்கா, இதெல்லாம் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா அவங்க பண்ணிட்டா எப்படி இருக்கும்? அதை பண்றது தான் இந்த Claudeோட வேலை. இப்போ என்னோட யூடியூப் வீடியோ ஃபைல்ஸ் எல்லாம் கச்சா முச்சான்னு இருந்துட்டு இருந்தது. இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளே யோசிச்சுட்டு இருந்தேன். நிறைய ஃபைல்ஸ் இருந்ததுனால ஆர்கனைஸ் பண்றதுக்கு எனக்கு டைமும் கிடைக்கல. Claude கிட்ட வந்து இயர் பேஸ்டாவும் மந்த் பேஸ்டாவும் அதை ஆர்கனைஸ் பண்ணுன்னு சொல்றேன். மேஜிக் மாதிரி அதுவே ஆர்கனைஸும் பண்ணிருச்சு. இந்த AI டூல் இது எல்லாத்தையும் பண்றது MCPன்ற கான்செப்ட் மூலமா. முன்னாடி இந்த MCPக்கு மேனுவலா நம்ம கோட் அடிச்சு கான்ஃபிகர் பண்ணணும்னு இருந்தது. இது இப்போ சிம்பிளிஃபை பண்ணி கனெக்டர்ஸா கொடுத்தாங்க. அதாவது கிளிக் பண்ணியே கனெக்ட் பண்ணலாம்னு வந்துருச்சு. கோட் அடிக்கணும் எதுவுமே நம்ம பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த MCP யூஸ் பண்ணி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கூட பெட்டரா பண்ண முடியும். நம்மளோட போர்ட்ஃபோலியோவை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதையும் இதை வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இன்ஃபேக்ட் அதை டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி என்னோட ஆக்சுவல் போர்ட்ஃபோலியோவை டெமோவா கட்டி உங்களோட
உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஏஐ வச்சு எப்படி அனலைஸ் பண்ணணும் தெரிஞ்சுன்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீக்கெண்ட் வேணா உங்களுக்கே ஒரு டாஸ்க் எடுத்துவோம். அதாவது இந்த ஏஐ வச்சு நீங்க ரெகுலரா பண்ணக்கூடிய விஷயத்த ஆட்டோமேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. கட்டாயமா அட்லீஸ்ட் 30 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் உங்களோட லைஃப்ல டைம் உங்களால சேவ் பண்ண முடியும். ஏஐயோட எஃபிஷியன்சி யூஸ் பண்ண தான் புரிய வரும். இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாவோ இல்ல யூஸ்ஃபுல்லாவோ இருக்கும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்.